Happy morning, students. Welcome to Blue Stars High Secondary School. So, இப்போ நம்ம animal kingdom தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் and we have seen so many phylums like Porifera, Coelenterata, then Ctenophora, Platyhelminthes and Aschelminthus last class நம்ம பார்த்துட்டோம். And Aschelminthus we have seen so many things அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். And I have give some examples like Ascaris size நம்ம சொல்லியிருந்தோம். Ascaris is one of a nemathelminthes. It's one of the nematode. So especially அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது அஸ்கெல்மின்தஸ்ல மேலோட ஃபீமேல் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் we have seen so many animals like நிறைய அனிமல்ஸோட நிறைய பாராசைட்ஸோட லைஃப் சைக்கிள் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் நெமத்தல்மின்தஸ் எண்டோபாராசிட்டிக் லைஃப்லயும் ஒரு சில அனிமல்ஸ் ஒரு சில வார்ம்ஸ் இருக்கும், எக்ஸோபாராசிட்டிக் லைஃப்லயும் ஒரு சில இது இருக்கும். அட் த சேம் டைம் சம் ஃப்ரீ லிவிங் ஃபார்ம்ஸ்லயும் இருக்கும். எந்த ஒரு பாராசிட்டிக் லைஃப் இல்லாம தனியாவும் அது வாழக்கூடிய அனிமல்ஸும் இருக்கும். அதுல நம்ம அஸ்காரிஸ் பார்த்திருந்தோம், தென் என்ட்ரோபேஸ் பின்வார்ம் பார்த்திருந்தோம். அண்ட் தென் we have seen like Trichinella spiralis and Draconchlorosis. Draconchlorosis எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். தென் ஐவார்ம், ஆன்கோசர்கா, இதெல்லாம் எதுக்காக இப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இது உங்களோட புக்ஸ்ல இல்லை, பட் ஐ ஹவ் கிவன் எக்ஸ்ட்ரா பிகாஸ் இது வந்து நீட் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். எஸ்பெஷலி we have seen the last class we have last நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து எலிஃபாண்டியாசிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எலிஃபாண்டியாசிஸ்ல we should know that it is transmitted through the Culex mosquito. ஸோ எப்படி ஒரு டெங்கு மலேரியா எல்லாமே நம்ம Culex மஸ்கிட்டோவால நம்ம ஸ்ப்ரெட் ஆகுது நம்ம சொல்றோமோ, ஸோ மஸ்கிட்டோ இஸ் அ வெக்டார். நிறைய டிசீஸ்க்கு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்ஸ் அண்ட் மஸ்கிட்டோ சம்டைம்ஸ் இன்செக்ட்ஸ் தே ஆக்ட் ஆஸ் அ வெக்டார். அது ஒரு வெக்டாரா இருக்கும், கேரி பண்றதுக்காக இருக்கும். அண்ட் ஐ ஹாவ் லிஸ்டட் தட் எலிஃபாண்டியாசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தோம். ஸோ எலிஃபாண்டியாசிஸ் வரும்போது உச்சேரியா பேன்கிராஃப்டி அண்ட் ப்ரூஜி மலாயி அண்ட் ப்ரூஜி டிமோரி. ஸோ தீஸ் ஆர் த ஆர்கானிசம்ஸ் விச் காசஸ் எலிஃபாண்டியாசிஸ். ஸோ அதுலேயே இதோட லைஃப் சைக்கிள் வந்து லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ஆக்சுவலா வந்து எலிஃபாண்டியாசிஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்திருப்பேன். எஸ்பெஷலி எலிஃபாண்டியாசிஸ் நம்ம சொல்லும்போது எலிஃபாண்டியாசிஸ் நம்ம பாடியில பிளட் வெசல்ஸ் இருக்கிற மாதிரி we do have a lymph vessels, lymphatic vessels நம்ம பாடியில தனியாவே இருக்கும். what is the role of this lymphatic vessels அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த lymphatic vessels வந்து lymph வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். எப்படி பிளட் வெசல்ஸ்ல பிளட் வந்து சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி lymphatic vesselsல lymph வந்து சர்க்குலேஷன் நடக்கும். அப்போ ஒரு மஸ்கிட்டோ வந்து அதோட ஃபிலேரியாசிஸ் லைக் அந்த மைக்ரோஃபிலேரியாசிஸ்லாம் பிளட் மூலம் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த lymph vesselsல இந்த மைக்ரோஃபிலேரியா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா போய் செட்டில் ஆயிடும். எஸ்பெஷலி கம் டு த லெக் ரீஜியன். பிகாஸ் நான் எதனால வந்து யானைக்கால் நம்ம சொல்லும் போது அந்த கால் மட்டும் வீங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நேரா இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபிலேரியா வார்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல கால்ல இருக்கக்கூடிய லிம்பாட்டிக் வெசல்ஸ் எல்லாம் போகும். சம் ரேர் கேசஸ்லயும் நான் சொல்லியிருந்திருப்பேன். சம் ரேர் கேசஸ் லைக் நெக் ரீஜன்லயும் ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த யானைக்கால் எப்படி யானைக்கால் வந்தா வீங்குமோ அதே மாதிரி கழுத்தும் வீங்கும். சம்டைம்ஸ் ஈவன் செஸ்ட் ரீஜியன், ஒரு 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 மேல் கார்க்குல ஃபீமேல் இருக்கலாம், செஸ்ட் ரீஜியன் வந்து அது வந்து யானைக்கால் வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஸ்வெல்லன் ரீஜியனா அந்த இடத்துல இருக்கும். எஸ்பெஷலி இட்ஸ் ரேர் கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனுமே நெக்லயும் சரி செஸ்ட்லயும் சரி இது ரெண்டுமே வந்து ஸ்வெல்லன் ஆகுறது ரொம்பவே ரேரான கண்டிஷன் தான். பட் இந்த மைக்ரோஃபிலேரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல போயிடும். லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கணும். சம் கேசஸ்ல இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல இந்த ஃபிலேரியாசிஸ் எல்லாம் போயிட்டு அங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோ. ஸோ அது வந்து அதோட நார்மல் சைஸ்க்கு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். பட் அது ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால, குட்டியா இருந்த வரைக்கும் ரொம்ப இந்த மாதிரி மைன்யூட்டா இருந்த வரைக்கும் அது அந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதோட ஃபங்க்ஷன் வந்து தடைபடாது. பட் ஒன்ஸ் அது வளர ஆரம்பிக்க அதே பிளேஸ்ல இருந்து வளர ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிம்பாட்டிக் அந்த எந்த இடத்துல இருந்து வளருதோ அந்த வெசல்ஸ் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட
அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கும். பிளாக் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் நம்மளோட காலிலேயே நம்மளோட லெக் ரீஜன்லயே அக்குமுலேஷன் ஆக ஆரம்பிக்கும் லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ். ஸோ லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் அக்குமுலேஷன் ஆகுறதுனால நம்மளோட கால் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வீக்கம் வர ஆரம்பிக்கும். வீங்க ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா யானைக்கால் மாதிரி சைஸுக்கு வந்துரும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து வரும். தென் இதை வந்து ஈஸியா நம்ம கியூர் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் லைக் டேப்லெட்ஸ். வேக்சினேஷன் கிடையாது, வி டூ ஹாவ் அ டேப்லெட்ஸ். அந்த டேப்லெட்ஸை சாப்பிட்டா நம்ம பாடியில ஏதாவது ஃபிலேரியல் வார்ம்ஸ் இருந்தா கூட அது டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. சம்டைம் மேக்ஸிமம் டைம் வந்து ஸ்கூல்ஸ்லேயே வந்து அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்றாங்க. பட் அதை கண்டிப்பா சாப்பிடணும். ஏதாவது வார்ம்ஸ் இருந்தால் அது வந்து ஆக்சுவலாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். பட் சர்ஜரிக்கல் மூலமா வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் வி கேன் கரெக்ட் திஸ் த்ரூ சர்ஜரி. காலில் வந்து அந்த வீங்கி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஜரிக்கல் மூலமா அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் இதாகும் போது அந்த வார்ம்ஸ் எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ பட் அந்த சைஸ் அந்த காலோட லென்த் அந்த தடிஸை வந்து திரும்பி நார்மலாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வி கேன் கியூர், அது எல்லாமே கியூர் பண்ணக்கூடியது தான். Then here you can see the life cycle of filaria. இது வந்து ஒரு மஸ்கிட்டோ வந்து எப்படி வந்து ஒரு ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன பிளட்டை எடுத்துட்டு அது அதோட பாடியில் நடக்கும்ன்றதை இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் யூ கேன் see that. So larvae are injected into the host during blood feeding. So blood எடுக்கும்போது அது அனிமலோட பாடியில இருந்து இன்ஜெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். See here the arrow mark indicates that அது இன்ஜெக்ட் பண்ணுது. So mosquito takes a small blood meal and ingest microfilaria. Then microfilaria வந்து இன்ஃபெக்ட் ஆன பர்சன் கிட்ட இருந்து எடுக்குது. So once அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா microfilaria develop into the thoracic muscle. மஸ்கிட்டோட thoracic muscle microfilaria gain access to hemolymph and migrate to the thoracic muscle. And then அதோட fat body அதோட பாடியில இருக்கக்கூடிய அந்த production of AMPs பண்ணுது. Then mineralization and encapsulation response, hemocytes இருக்கு. The last பாத்தீங்கன்னா microfilaria move through the esophagus into the gut region க்கு போகுது. The third stage larvae migrate to the head and proboscis. Then இதுல இருந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நேரா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணது நம்ம சொல்லலாம். And let me show this one. This is a clear one. Route of infection எந்த மாதிரி இருக்குன்றது இதை பார்த்தே நம்ம சொல்லலாம். And this is the first point you can see here. When a mosquito that has infective larvae in the body bites human, ஸோ அதுக்கு ஒரு இன்ஃபெக்டிவ் லார்வே ஸ்டேஜ் அந்த மஸ்கிட்டோ பாடியில இருக்கும்போது ஒரு ஹெல்தி பர்சனை போய் பைட் பண்ணுது. பட் இட் இஸ் நாட் தி இன்டென்ஷன். அது அவங்க வந்து ஹெல்தி பர்சன் அவங்களை பைட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மஸ்கிட்டோ இஸ் டு டேக் த பிளட் மீல். அதுக்கு தேவை பிளட் தான். ஸோ அந்த பிளட்டுக்காக அது போகுது. அந்த லார்வே இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் டு தியர் பாடி மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுது. And this is the second stage. Filaria mature in human body. Filaria வந்து நம்ம ஹியூமன் பாடியில மெச்சூர் ஆகுது, எஸ்பெஷலி இந்த ரீஜன் ஆஃப் லெக் ரீஜன். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா காலில் தான் நேராக அந்த ஃபிலேரியா அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்ல போய் செட்டில் ஆகுது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடல்ட் ஃபிலேரியே migrated to the lymphatic vessels and give birth to thousands of microfilaria. So microfilaria அந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோ இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த அடல்ட் ஃபிலேரியே நிறைய யங் ஒன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படி கொடுக்கும்போது எந்த மாதிரி ஸ்டேஜ்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ நிறைய அந்த லைக் ஜுவனைல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. குட்டி தான் நம்ம ஜுவனைல் சொல்லுவோம். ஸோ அந்த குட்டி எல்லாமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்ல போய் பிளாக் பண்ணிட்டு அங்கிருந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. And the fourth stage பாத்தீங்கன்னா the mosquito bites infected human body and takes off microfilariae. ஸோ இப்போ வந்து இந்த பர்சனோட பாடியில இங்கே இது மட்டும் ரெண்டா ப்ளூ, இது வந்து இந்த 154 பாத்தீங்கன்னா அது வந்து பிங்க் பாத்தீங்கன்னா பிகாஸ் திஸ் லைஃப் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன் த மஸ்கிட்டோ. பட் அந்த ப்ளூ கலர் இருக்கிறது வந்து திஸ் இஸ் ஹேப்பன் இன் த ஹியூமன். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபிலேரியே வந்ததுக்கு அப்புறமாவே அந்த நம்ம பாடியில வந்து மைக்ரோஃபிலேரியஸோட சர்க்குலேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ வேற ஒரு மஸ்கிட்டோ வந்து அந்த பிளட்டை வந்து அது எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மஸ்கிட்டோட பாடியிலயும் அந்த மைக்ரோஃபிலேரியே பிளட் மூலமா என்டர் ஆகும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா the microfilariae grow into infective larvae in mosquito's body and migrate to proboscis. So proboscis என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா proboscis is the region where the mosquitoes get the blood meal, get the blood. இல்லைன்னா வந்து ஒரு ஹியூமன் அந்த பிளட்டை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மவுத் பார்ட் தான் நம்ம வந்து proboscis நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த proboscis மூலமா அது என்ன பண்ணுதுன்னா இன்ஜெக்ட் பண்ணுது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் திங்
இது வந்து உங்களோட உங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிலேரியாசிஸ் எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தது, இப்போ இப்போ வந்து we can totally eradicate, இப்போ வந்து eradicate பண்ணிடலாம். பட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலேரியாசிஸ் ஹாஸ் பீன் அ மேஜர் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா நெக்ஸ்ட் ஒன்லி டு த மலேரியா. ஸோ மலேரியாக்கு அப்புறம் வந்த ஒரு பெரிய டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபிலேரியா தான் ரொம்ப அதிகமா இருந்தது. த டிசீஸ் வாஸ் ரெக்கார்டட் இன் இந்தியா ஆஸ் early as 6th century BC. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிஃபோர் கிரைஸ்ட் 6th செஞ்சுரியிலே இது ரெக்கார்ட் ஆகியிருக்கு. பட் த ஃபேமஸ் இந்தியன் பிசிஷியன் சுஷ்ருதா. ஸோ சுஷ்ருதா இஸ் கால்ட் தி இந்தியன் பிசிஷியன். இன் திஸ் புக் சுஷ்ருதா சம்ஹிதா அவங்களோட புக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 6th செஞ்சுரியிலேயே எலிஃபான்டியாசிஸ் பிலேரியாசிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன் 7th century AD, that is Anno Domini, Madhavakra describes signs and symptoms of the disease in his treatise. ஸோ மாதவக்ரா அப்படின்ற பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்னென்ன சைன்ஸ் இருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்ன்றதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாதவா நிதானா which hold good even today. In 1709, Clark identified elephantine legs in Cochin. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1709 தான் வந்து நோட் பண்றாங்க. கொச்சின்ல அவங்களோட கால் பார்க்கிறதுக்கு வந்து யானை இது மாதிரியே இருக்கு. அந்த மைக்ரோஃபிலேரியா இந்த பெரிஃபரல் blood was first identified by Lewis in 1872 in கொல்கத்தா ஆர் கல்கத்தா. இப்போ நம்ம வந்து கொல்கத்தா நம்ம சொல்றோம். ஸோ கொல்கத்தால தான் வந்து 1872ல வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. பிளட்ல வந்து மைக்ரோஃபிலேரியா இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியால வந்து கிட்டத்தட்ட வந்து மேக்சிமம் வந்து எந்த மாதிரி ரீஜன்ல எல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம பாண்டிச்சேரி நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பிகாஸ் we are all பாண்டிச்சேரியன்ஸ், பாண்டிச்சேரி நம்ம சொல்லும்போது லைக் 1980s ஆர் 1970s வந்து அந்த பிரிட்டிஷ் சாரி அந்த பிரெஞ்ச் பீப்புள் இந்த இடத்துல இருக்கும்போது, எஸ்பெஷலி அந்த ஜிஹெச் சைடு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து ஒரு ட்ரைனேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். லைக் அந்த எந்த சைடுனா அந்த போத்தீஸ்க்கு பக்கத்துல அங்க பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்ல பார்த்தா நிறைய ட்ரைனேஜ் இருக்கும். அந்த ரீஜியன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான மஸ்கிட்டோஸ் இருந்த பிளேஸாவே இருந்தது. மஸ்கிட்டோஸால அதிகமா நிறைய டிசீஸ் வந்த ஏரியாவும் அதை சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் வி ஆல்சோ ஹாவ் லைக் ஒரு வெக்டார் கண்ட்ரோல் சென்டர் இருக்கு. எங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஐ வில் சே விசிஆர்சின்னு சொல்லுவாங்க, வெக்டார் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர். வி டூ ஹாவ் இன் பாண்டிச்சேரி. ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஐசிஎம்ஆர் நியூ டெல்லியில இருக்கு. அவங்களோட இதுல இருந்தா இந்த ஒரு பிரான்ச் இருக்கு. பிசிஆர்சி வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஜிப்மர் ஆப்போசிட்ல ஜிப்மரோட ஆம்புலன்ஸ் வேன்ல நிக்கும். ஸோ அந்த சைட்ல தான் ஆக்சுவலா விசிஆர்சி இருக்கு. இட் இஸ் விசிஆர்சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஸ்கிட்டோஸ் தான் கம்ப்ளீட்டா உங்களோட ரிசர்ச். மஸ்கிட்டோஸ் மட்டும் கிடையாது, வெக்டார்ஸ்ல எதெல்லாம் வெக்டார்ஸா இருக்கோ அந்த வெக்டார்ஸ் அவங்க மேக்ஸிமம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி மஸ்கிட்டோ. ஸோ மஸ்கிட்டோஸ் வந்து எப்படி வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அட் த சேம் டைம் எப்படி வந்து அதுக்கு வந்து ட்ரக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம், அந்த மஸ்கிட்டோ வந்து அதோட டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கிறதுக்கு how we can prevent that அப்படின்றது ஆக்சுவலா ரிசர்ச்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. And if you are completed in the 12th standard also, you can study in the VCRC. There is a very good opportunity there. And we will go to the next one. So next phylum என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா phylum Annelida. So phylum Annelida அப்படின்னு பாத்தீங்கன்னா annelid means segmented worm. So இதுக்கு முன்னாடி பார்த்த phylum Porifera, Cylindrata, Ctenophora, Platyhelminthes, Suscelminthes, இதுல எதுவுமே வந்து செக்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்க மாட்டோம். எஸ்பெஷலி இது லாஸ்ட் ஒன் அப்படின்னு ரொம்ப பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அதுல செக்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா சூடோ செக்மெண்ட்னா ஒரு ஃபால் செக்மெண்ட் தான் அதுல இருந்திருக்கும். ஸோ அதுல வந்து ஆனுலஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங் அப்படின்றது ஒரு மீனிங். ஸோ ஈவன் நம்மளோட ஸ்கூல்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனுவல் எக்ஸாம் மீன்ஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் ஆனுவல். ஸோ குவார்டர்லின்றது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 2 or 3 monthsல கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் ஹாஃப் இயர்லி இஸ் அ ஹாஃப் போர்ஷன். அந்த ஸ்கூல்ல நம்ம அந்த ஸ்கூல் ரீஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இயர் ரீஓபன் ஆனதுக்கு அப்புறமா அந்த கிளாஸ்ல நமக்கு நடத்தின ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து ஹாஃப் இயர்லில நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது அந்த எண்ட்ல அட் த எண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கிளாஸ்
அந்த கிளாஸோட எண்ட்ல வரும்போது what are the portions we have learned so far. இப்போ வந்து உங்களுக்கு டேர்ம் பை டேர்மா பிரிச்சு கொடுத்துறாங்க. தென் அப் டு லைக் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து குவார்டர்லிக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் எழுதுவாங்க. தென் செகண்ட் டேர்முக்கு அந்த ஹாஃபர்லிக்கு செகண்ட் டேர்ம் மட்டும். ஸோ தேர்ட் டேர்முக்கு இந்த மாதிரி தான் ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்காங்க. பட் when we are studying in our school days, we should we have to write the whole subjects for the all the exams. Like half-yearly-na அந்த டேர்ம் 1 டேர்ம் 2 ரெண்டுமே சேர்த்து ஆனுவல்னா டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படிதான் இருக்கு. பட் இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்களா என்னது ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல ஐ திங்க் யூ டூ ஹேவ் தட் திங் லைக் ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இதுல வந்து ஆனுவல்ஸ் அப்படின் போது நம்ம வந்து கம்ப்ளீட் அந்த ஒரு இதுதான் நம்ம வந்து ரிங் ஒரு கம்ப்ளீட் இது நம்ம சர்க்கிள் வரும்போது நம்ம ரிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இங்க ரிங் கொடுத்துருக்காங்க. And eido means here இந்த அனிலிடான்றத கொடுத்திருக்காங்க ஃபார்ம். இட்ஸ் a ring like structure. எர்த்வார்ம் நல்ல எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். எர்த்வார்ம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். எர்த்வார்மோட பாடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சின்ன வயசுல எர்த்வார்ம் பார்த்திருப்போம். எர்த்வார்ம் எடுத்து விளையாண்டுருக்கலாம் பாய்ஸா இருந்தீங்கன்னா. ஸோ எர்த்வார்ம்ல பாத்தீங்கன்னா அது எப்படி மூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா செக்மெண்ட்ஸா தான் மூவ் ஆகும். ஒரு செக்மெண்ட் மூவ் ஆகும் ஃப்ரண்ட்ல, தென் அடுத்த செக்மெண்ட் அதுக்கு பேக்ல வரும். ஸோ இப்படிதான் அதோட ஆக்சுவலா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் எர்த்வார்ம்ல. ஸோ அதை வச்சு வந்து செக்மெண்டேஷன் அப்படின்றத சொன்னாங்க. இந்த ஃபார்மேஷன் அந்த செக்மெண்டேஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேஷன் ஆஃப் செக்மெண்டேஷன் இஸ் கால்டு மெட்டாமெரிசம். அதுக்கு தான் மெட்டாமெரிசம் சொல்லுவோம். ஸோ அன்லிடாவோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு வர்றதை பார்க்கலாம். Annelids are the first segmented animals to evolve. So segmented animals நம்ம சொல்லும்போது அதுல முதல்ல வந்தது வந்து that is a true segment. அதுல நம்ம annelids தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். And they are aquatic or terrestrial. Aquatic இல்லனா terrestrial இருக்கும். And they can live on ரெண்டுத்துலயுமே வந்து பட் ஒரு சிலது வந்து மட்டும் தான் ரெண்டுத்துலயே அதால வாழ முடியும். So free living but some are parasites. Free living ஒரு சில தனியாவே இருக்கும், ஒரு சில parasitic லைஃப்ல இருக்கும். They are triploplastic. Triploplastic means we know that outer ectoderm and inner endoderm, middle one is the mesoderm. இந்த மாதிரி 3 germinal layers உள்ள அனிமல் தான் நம்ம triploplastic animal நம்ம சொல்லுவோம். And they are bilaterally symmetrical like us. நம்மள மாதிரியே வந்து அதோட bilateral symmetrical நம்மளால பிரிக்க முடியும். And sizocoelom and exhibits organ system level of body organization. And the coelom with coelomic fluid. So coelom with coelomic fluid இருக்கு, creates a hydrostatic skeleton and aids in locomotion. The hydrostatic skeleton சொல்லும்போது இந்த முக்கியமா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா we do have skeleton. நம்மளோட skeleton எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னர் பாடியில இருக்குது. அது வந்து நமக்கு ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸா இருக்கும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா for giving the strength, for giving the structural framework. நம்ம பாடியில இருக்கக்கூடிய skeleton வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. அதாவது ஒரு ஹியூமன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல தான் இருப்பாங்கன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது skeleton தான். இல்லனா we may appear as a like a jelly. So jelly மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம். Then பட் இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரோஸ்டாட்டிக் skeleton என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஒரு லோகோமோஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். And their elongated body is metamerically segmented. அதாவது அதோட கம்ப்ளீட் பாடி வந்து நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி செக்மெண்டட். பாடியில செக்மெண்ட்ஸாவே இருக்கும் ஒவ்வொரு இதுமே. And the body is divided into segment or metameres. So அந்த process தான் நம்ம வந்து metameres நம்ம சொல்லுவோம். And the formation of the segment is called metamerism. So internally the segments are divided from one another by partition called septa. செப்டானா ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவரு நம்ம சொல்லலாம். இப்போ 2 கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ்ல அந்த 2 கிளாஸ் ரூம் பிரிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கக்கூடிய அந்த வால் தான் அந்த செவரு. சோ அதுதான் நம்ம செப்டா நம்ம சொல்லுவோம். சோ அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு செக்மெண்ட் இன்னொரு செக்மெண்ட் பிரிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கக்கூடிய அந்த செப்டா. சோ திஸ் phenomenon is known as metamerism. இந்த phenomenon தான் நம்ம metamerism அப்படின்னு நம்ம சொல்றோம். The longitudinal and circular muscles in the body wall help in locomotion. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் மசில்ஸ் எல்லாமே வந்து லோகோமோஷனுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அக்வாட்டிக் annelids like nereis have lateral appendages called parapodia which help in swimming. ஸோ annelids வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து அது ஸ்விம்மிங் பர்பஸ்க்காக தான் வந்து இருக்கும். அதுவும் அதோட பாடியில சைட்ல இருக்கக்கூடிய அந்த அப்பண்டேஜஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த பாராபோடியா, அந்த பாராபோடியா நம்ம சொல்லும் போது அது வந்து ஸ்விம்மிங்காக தான் இருக்கும்.
and then இதுல இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா the chitinous setae in earthworms and suckers in leech. So leech also comes under annelida. So எதனால பாத்தீங்கன்னா leechலயும் வந்து அந்த பாடி செக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே வந்து chitinous setae சீட்டேன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா earthwormல இருக்கு. I will show in a separate slide. அண்ட் சக்கர்ஸ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லோகோமோஷனுக்காக. இதுக்கு எர்த்வாமுக்கு வேற மாதிரியான லோகோமோட்டரி ஆர்கன் இருக்கு. அட் த சேம் டைம் லீச்சுக்கும் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான லோகோமோட்டரி ஆர்கன் தான் இருக்கு. ஸோ டு நாட் கெட் கன்ஃபியூஷன் வித் போத் ஆஃப் தீஸ் ஆர்கன். ஒவ்வொரு அனிலேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுமே ஐ மீன் அதோட லோகோமோஷன் அது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியமும் அதுக்கு கிடையாது. அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் க்ளோஸ்ட் டைப். ஸோ நம்மள மாதிரியே ஒரு ஹியூமன் நம்ம சொல்லும்போது we do have a closed type of a blood circulatory system. அதே மாதிரி இதுக்கும் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் டைப்ஸ் தான் இருக்கு. அண்ட் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஆர் ஹீமோகுளோபின் அண்ட் குளோரோக்ரோனின். ஹீமோகுளோபின்னா நம்மளோட பிளட் கலர் மாதிரி அதுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கலர்ல தான் நம்மளோட பிளட்டோட கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா we do have a ஸ்ட்ராபெரி கலர் ரெட். அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டா ஸ்ட்ரா ரெட்னு சொல்லுவோம். ஸ்ட்ரானா STRAW, நம்ம உருகிற ஸ்ட்ரா சொல்லல. ஸோ அந்த ஸ்ட்ரா ரெட் என்ன பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஸ்ட்ராபெரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிங்கிஷ் அண்ட் இட் இஸ் நாட் த ரெட்டிஷ். ரெட்டும் இருக்காது பிங்க்கும் இருக்காது, ரெண்டும் சேர்ந்த ஒரு கலர்ல தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்ட்ராபெரி ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹியூமனோட பிளட்டோட கலர். அண்ட் குளோரோக்ரூவனின்றதும் சில அனிமல்ஸ்ல இருக்கும். வாட் இஸ் குளோரோக்ரூவனி பார்த்தீங்கன்னா குளோரோ மீன்ஸ் இட்ஸ் அ ப்ளூ, சாரி குளோரின் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ ப்ளூ. சம்டைம்ஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் ஆர் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ்ல பிளட் இருக்கும். அண்ட் the nervous system consists of paired ganglion connected by the lateral nerves to the double ventral nerve cord. So nerve system இதுல பாத்தீங்கன்னா nervous system இதுக்கு முன்னாடி சொன்ன அஸ்கெல்மென்தஸ் ஆர் நெமண்டல்மென்தஸ் வரைக்குமே nervous system ஒன்னது கிடையவே கிடையாது. பட் இங்க பாத்தீங்கன்னா nervous systemன்றது புதுசா ஆரிஜின் ஆகும். நர்வஸ் சிஸ்டம் ரொம்பவே வந்து சிம்பிளா தான் ஆக்சுவலா இருக்கும். ஸ்டார்டிங் ஹெட்ல இருந்து டெய்ல் ரீஜன் வரைக்கும், அதுல ஏனஸ் ரீஜன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு நூல் மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் அப்படிதான் இருக்கும். பட் ஹியூமன்ஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஹெட்ல ஸ்டார்ட் ஆகி டோல முடியுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப வந்து நிறைய பிரான்ச்சஸா போகும். ஸோ எது வந்து எந்த மாதிரி நர்வ்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் த நெக்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா தே ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. ஸோ இதுல வந்து செக்ஷுவல் இதுல ஆக்சுவலா ஏ செக்ஷுவலா வர்றதுக்கான அவசியமே இதுல இருக்காது. தே ஆர் ஆல் செக்ஷுவலி. பட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா sexes some annelids have the sexes are separate and in some animals the sexes are some are hermaphrodites. நம்ம சொல்லியிருக்கோம். சில அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து செக்ஸஸ் வந்து செப்பரேட்டடா தான் இருக்கும், லைக் மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாவே இருக்கும். ஆனா நீங்க நம்ம சொல்ற எர்த்வார்மா இருக்கலாம் இல்ல லீச்சா இருக்கலாம், இது ரெண்டுமே நீங்க எடுத்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கினா இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்க்கும்போது செக்ஸஸ் வந்து செப்பரேட்டடாவே இருக்காது. இது ரெண்டுமே வந்து ஹெர்மப்ரோடைட் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். See here, இதுல கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி இட் கம்ஸ் அண்டர் மோனோஷியஸ். உங்க புக்ல இது மாத்தி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வரக்கூடிய டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். சில அனிமல்ஸ்ல வந்து லார்வா ஃபார்ம் இருக்கும், சில அனிமல்ஸ்ல வந்து டைரக்ட் நம்ம சொல்லும் போது லார்வா ஃபார்ம் கிடையாது. இன்டைரக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதுல லார்வா ஃபார்ம் இருக்கும். அதுல நம்ம எஸ்பெஷலி நம்ம சொல்லக்கூடிய லார்வா வந்து ட்ரோகோஃபோர் லார்வா. ட்ரோகோஃபோர் லார்வா இங்கேயும் வரும் அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த ஒரு ஃபைலம்லயும் வரும். ட்ரோகோஃபோரா மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஷேப் மாதிரி இருக்கும். டாப்னா நம்ம என்ன சொல்லலாம், பம்பரம் தான் நம்ம டாப்னு சொல்லுவோம். பாக்குறதுக்கு ஒரு பம்பரம் மாதிரியே இருக்கும். அண்ட் இதுல வந்து சமார் மோனோஷியஸ், லைக் எர்த்வார்ம்லாம் வந்து மோனோஷியஸ் தான். ரெண்டுத்திலயுமே வந்து செக்ஸஸ் பிரிக்க முடியாது. அண்ட் ஈவன் லீச் ஆல்சோ கம்ஸ் அண்டர் இதுதான், இங்கதான் அது வரும். உங்களோட புக்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்மர் டயோஷியஸ். டயோஷியஸ் மீன்ஸ் மேல் தனியா இருக்கும், ஃபீமேல் தனியா இருக்கும், செக்ஸஸ் ஆர் செப்பரேட். அதுதான் நம்ம டயோஷியஸ் நம்ம சொல்லுவோம். அண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லாம்பிட்டோ, மௌரினி, எர்த்வார்ம், the needy, sandworm, Hirudinaria, leech. அதுலயும் எர்த்வார்ம்ல நிறையவே வந்து ஸ்பீஷிஸ் நிறையவே இருக்கு அண்ட் ஜீனஸ் ஸ்பீஷிஸ் நிறையவே இருக்கு. இஃப் யூ ஹாவ் எனி டைம் ஜஸ்ட் கூகுள் இட். யூடியூப்ல வந்து ஒரு டாப் 10 எர்த்வார்ம் அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு வீடியோ ஆக்சுவலா ஒன்று வரும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டுல எந்த எர்த்வார்ம்ஸ்ல ரொம்ப பிக் சைஸ்ல இருக்குன்றத காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
நம்ம ஒரு ஹியூமன் சைஸ் அளவு கூட ஒரு எர்த்வார்ம் இருக்கும். பாக்குறதுக்கே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். பாக்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய எர்த்வார்ம், அதுவும் தட் இஸ் சைஸை பாத்தீங்கன்னா சைஸ் நல்லா இவ்வளவு லேட்டா இருக்குன்னா அதோட வித்தும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். பாக்குறதுக்கு அச்சல் ஒரு பாம்பு மாதிரியே இருக்கும். பட் இட்ஸ் நாட் a ஸ்னேக். அது ஒரு எர்த்வார்ம் தான். நம்ம ஜென்ரலா நம்ம சொல்லக்கூடிய எர்த்வார்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட புக்ல லாம்பிட்டம் மௌரிட்டி கொடுத்திருக்காங்க. பட் இட்ஸ் நாட் த காமன் ஒன். we do have a பெரிட்டிமா போஸ்டுமா. பெரிட்டிமா போஸ்டுமான்ற ஒரு எர்த்வார்ம் தான் காமனா சொல்லக்கூடிய எர்த்வார்ம். அண்ட் எஸ்பெஷலி இதுல லீச் நம்ம சொல்லும் போது லீச்சை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் இதுக்கு அடுத்து வரும்போது நான் சொல்றேன். உங்க புக்ல இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. பட் லெட் மீ ஷோ யூ சம் அதர் திங். லைக் அன்லீச்ல வேற என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரிஸ், இதான் நீரிஸ். சோ நீரிஸ் சொல்லும் போது பாராபோடியா அண்ட் மெட்டாபியர். அண்ட் யூ கேன் see here இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் ஆக்சுவலா. ஸோ இது ஒன்னொன்னுமே வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் யூ கேன் see here. இது வந்து எது வந்து நம்ம பாராபொடி தான் வந்து மெட்டாமியர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே இப்ப பேர் வந்து மெட்டாமியர்ஸ். அண்ட் பாராபொடின்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கு இல்லையா. ஸோ இந்த அப்பண்டேஜஸ் தான் நம்ம பாராபொடியை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பாராபொடியை யூஸ் பண்ணி தான் இந்த நீரிஸ் அப்படின்றது மூவ் ஆகும். இதை வச்சுதான் மூவ் ஆகும். நீங்க வந்து நீரிஸ்லாம் நீங்க பாத்தீங்க நேர்ல பாத்தீங்கன்னா ஷோரா வந்து யூ கேன் டெல் தட் அதை யூஸ் பண்ணி தான் அது வந்து மூவ் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். அண்ட் ஹியர் இட்ஸ் a CTA of எர்த்வார்ம். எர்த்வார்ம் வந்து பாக்குறதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், அதோட பாடி சர்ஃபேஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் நம்ம நினைப்போம். பட் அதோட பாடி சர்ஃபேஸ் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஆனா இங்க அதோட எட்ஜ்ல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும் எல்லா இடத்துலயுமே. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும் போது அந்த மூவ்மெண்ட்டுக்கு அந்த சாயில வந்து டிப் பண்ணிட்டு அப்படியே வந்து கிரால் பண்றதுக்கு அப்படியே தவிழ்ந்து போறதுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எர்த்வார்ம்க்கு. இதுதான் நம்ம சொன்ன சீட்டே. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் கொடுத்திருக்காங்க. ஒர்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சீலோமிக் ஃப்ளூயிட். அண்ட் இதுல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இது தீஸ் ஆர் த காமன் திங் யூஸ்டு ஃபார் எக்ஸ்கிரீஷனுக்காக சொல்லலாம். இதுல வந்து இது கொடுத்திருக்காங்க. இது எர்த்வார்ம் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஒன் ஆஃப் த பார்ட். அண்ட் ஹியர் யூ கேன் see that இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ இதுதான் வந்து ஒரு எர்த்வார்மோட ஒரே ஒரு செக்மெண்ட். see here எர்த்வார்மோட செக்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்குமா இல்ல சேஞ்ச் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா இட் மே வேரி ஃப்ரம் இட் மே வெரி சேஞ்ச் இட் மே சேஞ்ச் ஃப்ரம் ஸ்பீஷிஸ் டு ஸ்பீஷிஸ் அண்ட் ஃப்ரம் ஒன் எர்த்வார்ம் டு another எர்த்வார்ம். ரெண்டு எர்த்வார்ம் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய அந்த செக்மெண்டேஷன் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் வந்து எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200 நம்பர்ஸ் வந்து 250 நம்பர்ஸ் வரைக்குமே வந்து ஒரு எர்த்வார்ம்ல செக்மெண்ட்ஸ் இருக்கலாம். அண்ட் இது நம்ம சொல்றது வந்து நெஃப்ரோஸ்டோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நெஃப்ரிடியோபோர். இந்த ஹோல்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல. சோ இதுதான் வந்து நெஃப்ரிடியோபோர். போர்னு வந்துட்டாலே சம்திங் அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் a நெஃப்ரிடியோபோர். அண்ட் மெட்டாநெஃப்ரிடியா ஃபில்டர் சிலமிக் ஃப்ளூயிட் த்ரூ நெஃப்ரோசோம். ஸோ இதான் வந்து மெட்டானிஃபிடியா தான் வந்து இந்த ஃப்ளூயிட் எல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் the filtrate moves through the tubules where desired solution are reabsorbed into the capillaries and dilute urine excreted via the nephridiophore. யூரின் எல்லாமே இது வழியா எக்ஸ்கிரீட் ஆகுன்றது கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஒரு எர்த்வார்மோட கிராஸ் செக்ஷன். ஒரு எர்த்வார்ம் கிராஸ் செக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். நம்ம பார்த்தது இந்த அவுட்டர் மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். யூ கேன் see here நம்ம பார்த்தது இது மட்டும் தான். ஆனா ஒரு எர்த்வார்ம் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஒரு கிராஸ் பண்ண செக் பண்ண டிசெக்ட் பண்ண எப்படி இருக்குன்றது கொடுத்திருக்காங்க. அண்ட் எர்த்வார்மோட மவுத் இதுதான். அண்ட் pharynx region and esophagus region, intestine and this is the anus. இது anus region. இதுல வந்து இந்த சைடு மட்டும் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா trypanosome or lumen of intestine நம்ம சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து லிவர் ஆஃப் எர்த்வார்ம் நம்ம சொல்லும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்னு சொல்லலாம். பிகாஸ் லிவர் ஆஃப் எர்த்வார்ம்ல என்ன மாதிரியான செல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா they contain a chlorocogen cells or cells unleashed that function similarly to the liver invertebrates. நம்மளோட பாடி ஒரு ஹியூமனோட பாடியில லிவர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே மாதிரியான ஃபங்க்ஷன் தான் இந்த chlorocogen cells பண்ணுது. அந்த செல் ஸ்டோர் கிளைகோஜன் அண்ட் நியூட்ரலைசஸ் டாக்ஸின். ஸோ லிவரோட வேலையும் வந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றது தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்ஸின்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணுது. or it is yellowish color due to the presence of yellow granules called chlorocosomes. இந்த chlorocosomes இருக்கிறதுனால அந்த லிவரோட கலர் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா yellow கலர்ல இருக்கு.
and are present in coelomic fluid around intestine of some annelids. Actually students, so we will annelids முடியல, we will complete it here. இதான் வந்து chlorococcensuls நம்ம சொன்னது இருப்போம்ல, we will complete it here and we will see in the next session. Link 2 இருக்கு, just go to the link 2 and complete the complete பண்ணுங்க class. We'll see in the next session. Thank you students.